முட்டை கிரேவி சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் சின்ன வெங்காயம் 1 கப்பு, தக்காளி 2, பொட்டுக்கடலை, ஜீரகம், கசகசா எல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். ஸ்டவ்வில் கடாய் வச்சு மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள் சேர்த்து முட்டையை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் எண்ணெய் சேர்த்து சோம்பு, பட்டை, ஏலக்காய், வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரைச்ச விழுது எல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். மஞ்சத்தூள், கறி மசால் தூள், கரம் மசால் தூள் போட்டு வதக்கிக்கலாம். தயிர் 1 கரண்டி போட்டு அதையும் வதக்கிக்கலாம். தண்ணி ஊற்றி 2 நிமிஷம் வேக விட்டு எண்ணெய் பிரிஞ்சோடனே வறுத்து வச்ச முட்டையை சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அதுவும் வேகட்டுன்னு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ வெந்துருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கருவேப்பிலை தூவி எடுத்துக்கலாம். இது சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும்.